அடுத்த 3 மணி நேரத்தில் 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். தமிழகத்தில் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலை வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் இன்று ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை என்பது பெய்திருப்பதாகவும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல சோலையாறு பகுதியை பொறுத்தவரையிலும், நாகப்பட்டினம் பகுதியை பொறுத்தவரையிலும் 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாகி இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.